ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்து வச்சு அருமையான ஒரு மொறுமொறுன்னு ஒரு முறுக்கு தான் செய்ய போகிறோம். இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு கப்பு உளுந்து இருந்தால் போதும், நம்ம அருமையாக ஒரு கிலோ பக்கம் முறுக்கு செஞ்சிடலாம். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முறுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு இதை உடச்சிக்கணும், இப்படி கையில் வச்சு உட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பொடியாக போகுதுன்ட்டு. ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். எண்ணெயும் அதிகமாக குடிக்கிறதில்ல. இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ சிம்பிளான வீடியோலாம் ஈஸியாக செய்கிற மாதிரி எப்படின்னு நான் போட்டுட்ருக்கிறேன். அதை நீங்கள் செய்யறதுக்கு நான் வந்து இதில் வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த உளுந்து வந்து நீங்கள் இது மாதிரி கப்பில் தான் எடுக்கணும்னு இல்லை, டம்ளரில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். டம்ளரில் அளந்தால் அதுலேயே தான் மாவு அளக்கணும். இந்த ஒரு கப்பு உளுந்து வந்து நான் வந்து ஒரு 20 நிமிஷமாக நான் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சு நம்ம செய்யும்போது சீக்கிரமாக நம்ம வந்து வேக வச்சு 3 விசில் விட்டாலே போதும், சீக்கிரமாக நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம இது குக்கரில் போட்டு வேக வைக்கணும். இப்போ நம்ம வந்து எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு குக்கரில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஊற வச்சு தண்ணியை தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரெண்டு கப்பு, இன்னொரு 1/2 கப்பு ஊற்றிக்கிறேன். 2.5 கப்பு தண்ணி, நீங்கள் 3 கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச உளுந்து எடுத்து இதில் போடலாம். இது கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டுருங்க. ஒரு ஊற வச்சனாலும் இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வந்து ஒரு 3 விசில் விட்டோம்னா போதும், நல்லா வெந்துடும். ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கணும். இது நல்லா வேகட்டும். ஒரு 3 விசில் விட்டு வந்து ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட் இது கொஞ்சம் நசுக்கி காமி. பாருங்கள் நல்லா வெந்துச்சு. இது ஆறினோடனே நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம மாவில் கலந்து சுட வேண்டியதான். இது நல்லா ஆறினோடனே மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதுலேயே வந்து 3 கப்பு பச்சரிசி மாவு. இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான். 3 கப்பு எடுத்துருக்கேன். 1 கப்பு உளுந்து, 3 கப்பு பச்சரிசி. இதை வந்து இப்படி நல்லா சளிச்சுக்கோங்க. சளிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த கப்பி, இந்த தூசு இப்படிலாம் எதாவது இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். இதெல்லாம் தேவையில்லாம் அடைச்சிக்கும், ஓட்டையை அடைச்சிக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட வந்து ஓமம் வந்து நல்லா கையில் வந்து நல்லா கசக்கிட்டு போடணும். இப்போ வந்து 1 ஸ்பூனு ஓமம் எடுத்து வச்சுக்கேன். ஓமம் வந்து இப்படி நல்லா கசக்கிட்டு போடுங்க. அப்போ நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நல்லா கசக்கிட்டு இதில் உள்ள போட்டு இந்த மாவு வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக மை மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இந்த உளுந்து இதில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியெலாம் ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே போதும் நமக்கு. பத்தலினாக்கா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க மாவு. இப்போ வந்து எல்லா உளுந்து மாவையும் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கலாம். கை விட்டுறாதீங்க. நல்லா கை வைக்காதீங்க. இப்படி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரியாயிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட எந்த அச்சு இருக்கோ அந்த அச்சு எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இதுக்கு வெளியிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம எந்த அச்சு போடுறோமோ அந்த அச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 3 இது இருக்கிறத எடுத்து நான் உள்ளே போட்டு இதுக்கு எண்ணெய் தடவிக்கோங்க. உள்ளே போட்டுட்டு மாவு வந்து பாருங்கள் நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக எடுத்து இப்படி எடுத்துக்கோங்க.
எடுத்து ஒரு முக்கால்வாசி மட்டும்தான் உள்ளே போடணும். இது வந்து சுடும்போது மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதை மாவு காயாமல் பார்த்துக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து நம்ம புளிஞ்சு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மாவு எண்ணெய் காஞ்சிச்சான்னு எப்படி பார்க்கணுன்னாக்கா கொஞ்சமாக இப்படி எடுத்து போட்டு பாருங்கள். போட்டோன்னே மேலே வந்துடும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இது முறுக்குப்பிடியில் இப்படி புளிஞ்சுக்கணும். இப்படி ஜாயின் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த கரண்டிலே எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ அடுத்தது அதே மாதிரியே நல்லா ஈஸியாக தான் வருது புளியறதுக்கு. இப்படி இந்த கடைசியில் வரும்போது அதை வந்து தட்டி விட்டுருங்க. உங்கள்கிட்ட எந்த அச்சு இருக்கோ அந்த அச்சு எடுத்துக்கோங்க. உடனே திருப்பி விட்றாதீங்க. கொஞ்சமாக மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விடணும். நல்லா வெந்துட்டுருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கரண்டி ஒன்று நீளமாக ஒரு மைகோதியாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு, பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நீளமான கம்பியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். வச்சு பாருங்கள், பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இது முறுக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கம்பி நல்லா நீளமான கம்பியாக எடுத்துக்கோங்க. நல்லா வடியை வச்சு எடுத்திங்கன்னா எண்ணெயெல்லாம் குடிக்காது. இப்போ ஒரு தட்டில் நம்ம வச்சுக்கலாம். அருமையான ஒரு முறுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். எல்லா மாவையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். இது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எல்லாமே சூப்பராக ஒரு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஊற வச்சு செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். உளுந்து ஒரு கப்பு உளுந்துனா 3 கப்பு பச்சரிசி மாவு. நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்து நான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.